The topic is Relations and Functions, introduced by Leibniz. Introduction. The notation of sets provides the stimulus for learning higher concepts in maths. A set is a collection of well-defined distinguishable objects. We try to extend the concept of sets into forms of relations and functions. இப்போது நமக்கு செட்னா என்னென்னு தெரியும். செட்னா வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அந்த செட்டை வந்து எப்படி டூ கான்செப்டாக பிரிக்கிறாங்கன்னா ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதை பற்றி தான் இந்த டாபிக் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏன்னு இருக்கலாம். ஆனால் இந்த நம்பர் ஆஃப் செட் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்புறம் நம்பர் ஆஃப் செட் ஆஃப் பி கிராஸ் ஏ வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு நல் செட்டுன்னு கிடைக்கும். அது எப்போன்னா ஒன்று ஏ வந்து நல் செட்டாக இருக்கணும், இல்லாட்டி பி வந்து நல் செட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஏ கிராஸ் பி வந்து நல் செட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. And the next one is relation. Relation, the symbol is denoted as or. -1 is greater than -5. Symbol or -1 or -5. Representation of ordered pair bracket -1, -5. இது வந்து நியூ டெல்லி இஸ் அ கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அது வந்துட்டு எப்படி சிம்பிளை டினோட் பண்ணணும்னா நியூ டெல்லி ஆர் இந்தியா. ரெப்ரசன்டேட்டிவ் ஆர்டர் பேரில் டினோட் பண்ணும்போது அதை வந்து கம்மா போட்டு டினோட் பண்ணணும். நியூ டெல்லி கம்மா இந்தியா அப்படின்னு டினோட் பண்ணணும். நெக்ஸ்ட், ஹவு டு ஃபைண்ட் டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச். இப்போது இதில் வந்துட்டு ஏ செட்டோட தான் வந்து டொமைன் அண்ட் பி செட்டோட தான் வந்துட்டு கோடொமைன். இதுக்கடையில் இந்த ரேஞ்ச் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஏ செட்டில் இந்த 4.5 நிற்கல, இந்த 4.5 வந்து இதுக்கெல்லாம் மார்க் ஆகுது, S1 அண்ட் S4. இதுதான் வந்துட்டு ரேஞ்ச். நெக்ஸ்ட் வந்துட்டு ரெப்ரசன்டேஷன் பை ஆரோ டயக்ராம். ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஃபங்க்ஷன். ஏன்னா எக்ஸ் ஹேஸ் அன் யூனிக் இமேஜ் ஆன் பி, ஸோ இட் இஸ் அன் ஃபங்க்ஷன். அதே மாதிரி செகண்ட் டயக்ராமும். ஆனால் தேர்ட் டயக்ராம் வந்துட்டு நாட் அ ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏங்கிற செட்டில் பிக்கு வந்து 2 இமேஜ் இருக்குது. ஸோ அது வந்து அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது வந்து நாட் அ ஃபங்க்ஷன்னு சொல்லணும். அதுக்கடுத்து ஃபோர்த்து டயக்ராம் வந்து நாட் அ ஃபங்க்ஷன். ஏன்னா ஏங்கிற செட்டில் கடைசியாக இருக்க 4 அந்த நம்பர் வந்து இமேஜ் இல்லாமல் இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் அது வந்து நாட் அ ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஃபிஃப்த்து டயக்ராம் வந்து ஃபங்க்ஷன். எக்ஸ் ஹேஸ் அன் யூனிக் இமேஜ் இன் ஒய். சிக்ஸ்த்து டயக்ராமில் வந்துட்டு எக்ஸுக்கு வந்து 2 இமேஜ் இருக்குது. ஸோ அது அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது வந்து நாட் அ ஃபங்க்ஷன். Representation of function, let A equal to set of 1, 2, 3, 4 and B equal to set of 2, 5, 8, 11, 14. Be a 2 sets, let F is to A use of B. Be a function given by f of x equal to 3x minus 1. Represents this function by arrow diagram in a table form as a set ordered pairs in a graphical form. இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா f of x equal to 3x minus 1. இந்த எக்ஸில் வந்துட்டு கொடுத்துருக்க ஏ செட்டோட வேல்யூ பி செட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து அந்த ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை வச்சுட்டு நம்ம வந்து ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் அண்ட் கிராஃபிக்கல் ஃபார்மை வந்துட்டு நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். இதுதான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை இப்படி தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். Types of functions: 1 function, many one function, onto function, into function. 1 ஃபங்க்ஷன்னா எல்லாத்துக்கும் ஒரே இமேஜ் இருக்கணும், அதுதான் வந்துட்டு 1 ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் மெனி ஒன் ஃபங்க்ஷன்னா அந்த ஏங்கிற செட்டில் வந்துட்டு நிறைய இமேஜ் இருக்கும். ஒரு இதுக்கு வந்துட்டு 2 இமேஜ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதா வந்து மெனி ஒன் ஃபங்க்ஷன். onto function, range of f is equal to the codomain of f. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு onto function. நெக்ஸ்ட் into ஃபங்க்ஷன்னா a gives b அப்படின்னா அது வந்து into function. ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், அதில் வந்துட்டு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஐடென்டி ஃபங்க்ஷன், ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் பியில் இருக்க ஒரே ஒரு எலிமெண்ட் கூட மார்க் ஆகும். அதுக்கு பேர் தான் வந்துட்டு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். Identity function, let A be a non-empty set, then the function f is to A gives us A. Defined by f of x equal to x for all x belongs to A is called an identity function on A, and it is denoted by IA.
Real valued function, a function f is to a gives us of b is called a real valued function if the range of f is a subset of the set for all real numbers or f of a belongs to R. Next, composition of functions. X gives us f. f வச்சுக்கிட்டு f of x and f of x வச்சுக்கிட்டு g of x கண்டுபிடிக்கணும். இதுக்கு பேர் தான் வந்துட்டு composition of functions. Composition of three functions. Let a, b, c, d be a four sets and let f of f is to a gives us b, g is to b gives us c and h is to c gives us b. Three functions f composite g and g composite h. Functions like f of g into composite h and f of g into composite h. Linear function, a function f is to or gives are defined by f of x equal to mx plus c. M not equal to 0 is called the linear function. Linear function formula வந்துட்டு f of x equal to mx plus c. There are two type of function, identity function and additive inverse function. And look at the diagrams. Next, quadratic function f is to or gives are defined by f of x equal to a into x square plus bx plus c such that a not equal to 0 is called a quadratic function. Function domain range and definition அதை வச்சுட்டு பார்க்கும்போது f of x equal to x square comma x belongs to R and f of x equal to minus x comma x belongs to R. f of xக்கு வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of xோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 0 to infinity belongs to x. அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of x equal to minus infinity to 0 அதுவும் belongs to x. cubic function. நெக்ஸ்ட்டு க்யூப்னாலே 3 வரும். அப்போது என்ன வரும்னா ஃபார்முலா f of x equal to a x cube plus b x square plus x plus d a not equal to 0 is called the cubic function. Reciprocal function f is to r a set of 0 gives r. So f of x equal to 1 by x ஏன்னா வந்து இது வந்து reciprocal function. So and it is called a reciprocal function. Thanks for watching it guys.